ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஏதாவது புதிய அறிவிப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணபடி பார்த்தா நம்மளுக்கு நிறைய நியூஸஸ் கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ என்ன வங்கிகளில் வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கட்டாயமாக என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் பேலன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இருந்துமே என்ன புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா புதிய வங்கி விதிகள் பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கே கன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வங்கி கணக்குகள் தொடர்பான சில புதிய விதிகளை கடந்த ஜனவரி மாதம் முதலே அமல்படுத்தியது. இந்த மாற்றங்கள் வங்கித்துறையின் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீனமயமாக்கல் உதவும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சமீபத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் வாடிக்கையாளர்களின் நிதி மேலாண்மை முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இந்த மாற்றங்கள் வங்கிக் கணக்குகளின் பராமரிப்பு, பரிவர்த்தனை முறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. புதிய விதிமுறைகளை இன்று முதல் அமல்படுத்தியுள்ளன. இதில் முக்கியமாக மினிமம் பேலன்ஸ் மற்றும் ஏடிஎம் பணம் எடுக்கும் கட்டணங்கள் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதிய விதிமுறைகளை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது வாடிக்கையாளர்களுக்கு அதிக கட்டணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஸோ செயலற்ற வங்கி கணக்குகள் 2 ஆண்டுகளாக எந்த பரிவர்த்தனையும் செய்யப்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக கருதப்படும். இத்தகைய கணக்குகள் கண்டிப்பாக வங்கி கணக்கிலிருந்து மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இன்ஆக்டிவ் வங்கி கணக்குகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எந்த நடவடிக்கையும் செயல்படாத கணக்குகள் இன்ஆக்டிவ் கணக்குகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. இத்தகைய கணக்குகளும் மூடப்படும். ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் நீண்ட காலமாக எந்த ஒரு தொகை வரவு வைக்கப்படாமல் பூஜ்ய இருப்புடன் உள்ள கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளாக கருதப்படும். இத்தகைய கணக்குகள் மூடப்படும் அல்லது குறைந்தபட்ச இருப்பு தொகை தேவை என அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஐ முந்தைய மினிமம் பேலன்ஸ் ரூபாய் 3000, புதிய மினிமம் பேலன்ஸ் ரூபாய் 5000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கனரா பேங்க் முந்தைய மினிமம் பேலன்ஸ் ரூபாய் 1000, புதிய மினிமம் பேலன்ஸ் 2500 சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் பேங்க் ஆஃப் இந்தியா முந்தைய பேலன்ஸ் மினிமம் பார்த்திங்கன்னா ரூபாய் 1000, புதிய மினிமம் பேலன்ஸ் 3500 ரூபாய். இந்த மினிமம் பேலன்ஸை அளவை பராமரிக்க தவறினால் வாடிக்கையாளர்கள் அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. ஏடிஎம் பணம் எடுக்கும் கட்டணங்களில் முக்கிய மாற்றங்கள். இந்தியாவின் பல்வேறு வங்கிகள் ஏடிஎம் வித்ட்ராவல் தொடர்பாக புதிய கட்டணங்களை அறிவித்துள்ளன. தொடர்பாக மெட்ரோ நகரங்கள் மற்றும் மெட்ரோ அல்லாத நகரங்கள், அதாவது மெட்ரோ சிட்டிஸ், நான் மெட்ரோ சிட்டிஸ் என வேறுபடுத்தி விதிகளை மாற்றப்பட்டுள்ளன. மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது இலவச வரம்பை கடந்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ரூபாய் 30 கட்டணம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இது நம்மளுக்கு தெரியும். இது 30 ரூபீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 10 பேமெண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரூபாய் 30 கட்டணம் விதிக்கப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த புதிய மினிமம் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் கண்டிப்பாக மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாவார்கள் அப்படிங்கிறத அவங்களே டினோட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே ஏன் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா, புதிய பரிவர்த்தனைகளுக்கு செயலாக்க முறையில் இதை ட்ரை பண்ண போகிறதாகவும் ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. ஸோ எனவே விதிமுறைகளின் நோக்கங்கள் மற்றும் செயலற்ற மற்றும் இன்ஆக்டிவ் கணக்குகளை மூடுவதன் மூலம் மோசடிகள் மற்றும் தவறான பயன்பாடுகளை தடுக்க முடியும் என்று செயல்படாத கணக்குகளை நீக்குவதன் மூலம் வங்கிகள் தங்களின் மேலாண்மையை மேம்படுத்த முடியும் என்றும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதோட மக்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் அவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ சரிபார்த்து
தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வங்கி கணக்குகள் இருப்பவர்கள் வந்துட்டு நிறைய பேலன்ஸ்லாம் வச்சுருப்பீங்க வங்கி கணக்குகளில். சில பேர் வந்துட்டு நிறைய வங்கி கணக்குகள் வச்சுருப்பீங்க, பேலன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.